ஸ்பீக்கிங் கிராஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு கூட ஃபாதர் மரியா ஆரோக்கியம் இணைந்திருக்கிறார். நிறைய விஷயங்கள் அவரோட பேச இருக்கோம். ஃபாதர் பிரைஸ் லார்ட், வணக்கம். பிரைஸ் லார்ட், வணக்கம் மார்ஷல். சௌக்கியமா? நல்லா இருக்கேன் ஃபாதர். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கு. நம்முடைய கடந்த சில காணொலிகள் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாகவும் இருந்தது, இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தது. நிறைய பேர் குட் அண்ட் பேட் ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, கலந்து வந்திருந்தது. கான்ட்ரவர்சிங்கிறது நம்ம சொல்றதுலேருந்து வர்றதில்லை. ஓகே, அவங்களுடைய நோக்கத்திலேருந்து அவங்க பார்க்கும்போது இது சரி இவங்க தப்புன்னு அவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்க இல்லையா, அதுலேருந்து தான் கான்ட்ரவர்சி வருது. நமக்கு உண்மைன்னு நினைக்கிறத நம்ம சொல்கிறோம், அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை எதுவும் கிடையாது. கண்டிப்பாக உண்மைன்னு நினைக்கிறது திருச்சபையினுடைய போதனைக்கு உட்பட்டு தான் நீங்கள் இது தான் பேசுகிறீங்க, அதனால் எதுவும் பிரச்சனை இருக்காது. இன்றைக்கி ஒரு புதிய டாப்பிக்கில் பேச போகிறோம். கத்தோலிக்க திருச்சபையை பொறுத்த வரைக்கும் இந்த புனிதர்கள் அப்படின்றது, புனிதர் வணக்கம், புனிதர் பட்டம், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது, திருச்சபையினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது. ஏகப்பட்ட புனிதர்கள் இருக்காங்க. நமக்கு பெயர் தெரியாத அளவுக்கு புனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஃபீஸ்ட் இவங்க ஃபீஸ்ட் அப்படின்ட்டு 365 நாளும் ஃபீஸ்ட்னு சொல்லிக்கிட்டே போகலாம், அந்த லெவலுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த புனிதர்கள் அப்படின்றவர்கள் யார், எப்படி அவர்கள் புனிதராக்கப்படுகிறார்கள், புனிதர் பட்டம் கொடுப்பதற்கான அந்த எலிஜிபிலிட்டி வழிமுறைகள் என்ன, இதெல்லாம் பற்றி நான் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த புனிதர் பட்டம் அப்படின்னா என்ன, யாருக்கு எப்படி கொடுக்கப்படுது? ஓகே, புனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறது ஒரு அருமையான ஒரு விஷயம். என்னென்னா, கடவுள் மேலே எங்கேயோ உட்காந்துட்டு தனிமையில் அரசாள ஒரு அரசன் கிடையாது. அவர் நம்மோடு சேர்ந்து ஒரு இறை குடும்பத்தை ஏற்படுத்துகிறார். அந்த குடும்பம் 3 பகுதியாக பிரிக்கப்படுகிறது. என்னென்னா, வானத்தில் நம்ம விண்ணகத்தில் மோட்சத்தில் கடவுளோடு ஏற்கனவே ஒன்றித்து வாழ்கின்றவர்கள் குளோரிஃபைட் மெம்பர்ஸ் ஆஃப் த சர்ச் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உலகில் இன்னும் தங்களுடைய பயணத்தில் இருப்பவர்கள், இதுதான் நாம. அப்புறம் இறந்து போனவர்கள் ஒரு சிலர் இன்னும் பயணத்தில் இருக்கிறார்கள். அவங்க மோட்சத்துக்கு போகிறதுக்கு, கடவுளோட முழுமையாக ஒன்றிப்பதற்கு ரெடியாக இல்லாததுனால அவங்கள உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் என்று சொல்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்பவர்களுக்கு இப்படி வாழ்ந்தாக்கா நீங்கள் கடவுளோட ஒன்றிச்சு இருக்கிறதுக்கு அது நல்லாயிருக்கும், அது ஒரு உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டுங்கிறதுக்காக கடவுளோட ஒன்றித்து மிக அருமையான புனித வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுடைய ஒரு சிலரை நமக்கு முன் வைக்கிறது திருச்சபை. இப்போ புனித அந்தோனியார், புனித ஜோசப், புனித இக்னேஷியஸ் அல்லது டான் பாஸ்கோ, அவங்கள மாதிரி வாழ்ந்தாக்கா அந்த வாழ்க்கையை அவங்க ஏற்கனவே வாழ்ந்து காட்டியிருக்காங்க, எப்படி நம்முடைய விசுவாசத்தை வாழறது, கடவுளோட வாழறது, அவர்களை முன்மாதிரியாக வைப்பதற்காகத்தான். இரண்டாவது, நிறைய கணக்கு வழக்கு இல்லாமல் புனிதர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அது உண்மையிலும் உண்மை. அதாவது புனிதர் பட்டம் வாங்கினவங்க கொஞ்சம் பேர் தான், அதுவே பெரிய நம்பர், ஆயிரக்கணக்கில் இருக்குது. ஆனால் மோட்சத்தில் இருக்கிறவங்க புனிதர்கள் அது கணக்கே இல்லை. அதாவது இறைவனுடைய மக்கள் எல்லோரும் புனிதர்கள் தான். இவர்களெல்லாம் அடையாளம் காணப்பட்டு இவர்களெல்லாம் கட்டாயம் ஷுவராக இறைவனோட ஒன்றிப்பில் இப்பொழுது இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு திருச்சபை ஒரு கேரண்டி கொடுக்குது. நான் சொல்கிறேன், ஹீ இஸ் வித் காட், ஷீ இஸ் வித் காட் அப்படிங்கிறது தான் புனிதர் பட்டம் கொடுக்குறது. புனிதருடைய பட்டம் திருச்சபை யாருக்கும் கொடுக்கறதில்லை. புனிதம் என்பது இறைவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அருளுகின்ற ஒரு வரம். ஓகே, திருச்சபை செய்கிறது என்னன்னாக்கா, இவர் ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதை ரெக்கக்னைஸ் பண்ணி அவர் இவர்கள் புனிதர்கள்ங்கிற பட்டியலில் சேர்க்கிறது தான் இந்த கேனனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கேனனைசேஷனுங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை. ஓகே, அது என்னுடைய ஒரிஜினல் கிரீக் வார்த்தை, கானோன் அப்படிங்கிற வார்த்தை. அப்படின்னு கேனன்னாக்கா ஒரு ரூல் அல்லது ஒரு பட்டியல். கேனனைசேஷனுங்கிறதுனுடைய அர்த்தமே என்னென்னா, ஒரு மனிதருடைய அல்லது ஒரு பெண்ணுடைய பெயரை இந்த புனிதர்களுடைய லிஸ்ட்டில் பட்டியலில் சேர்ப்பது, கேனன் அப்படிங்கிறது சேர்ப்பது தான் புனிதர் பட்டம் கொடுக்குறது. அதாவது இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த புனிதத்தை நாம் அங்கீகரிக்கிறதுல நம்ம வேலை இல்லை, அதை அறிந்து கொள்வது சில சிம்பிள்ஸ், சில அறிகுறிகளால் நாம் அறிந்து கொள்ள முடியும். அதை பார்த்து இவர் கட்டாயம் விண்ணகத்தில் இருக்கிறார், இறைவனோடு ஒன்றித்திருக்கிறார், ஆகினால் நீங்கள் அவருடைய வாழ்க்கையை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நீங்கள் வாழ்ந்தால் இறைவனோடு, ஏன்னா இறைவன் அவர் நீங்கள் நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால் புனிதர்கள்
இறைவனுக்கு எதிராக இறைவனா புனிதனான் கேட்கறதுலாம் தவறான கேள்வி. எல்லா புனிதமும் இறைவனிடமிருந்து வருகிறது. இறைவனே இவர்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுற அப்படின்னு அப்போஸ்தலர்களை ஏன் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. உங்கள் பேச்சை கேட்பவர்கள் என்னையே கேட்கிறார்கள். உங்களுக்கு மரியாதை செய்கிறவர்கள் எனக்கே மரியாதை செய்கிறார்கள். எனக்கு மரியாதை செய்கிறவர்கள் என் தந்தைக்கு மரியாதை செய்கிறார்கள் அப்படின்னு இயேசு சொன்னதுனால நம்ம ஒன்றுக்கு ஒன்று முரணாக எதையும் பார்க்கக்கூடாது. நம்ம எல்லோரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். என்னுடைய அண்ணனை நான் வந்து அவரை பற்றி நல்லா பேசினேன், அவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன்னா எனக்கு அப்பாவுக்கு கோபம் வராது. தம்பியும் அண்ணனும் நல்லா இருக்காங்களேன்னு அவர் சந்தோஷப்படுவார். அப்படியே இதில் வந்து அவருக்கு அதனால் ப்ரைடோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து புனிதர்களுடைய உறவு அப்படின்னு ஒன்று. இது விசுவாச பிரமாணத்திலே சொல்கிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். குடும்பம், அதாவது திருச்சபை என்பது ஒரு குடும்பம். ஓகே, அதனால் புனிதர் பட்டம் கொடுப்பது என்பது ஒரு புனிதராக வாழ்ந்தார் என்பதை திருச்சபை அங்கீகரிப்பது, அதை தெரிந்து ஏற்றுக்கொண்டு மக்கள் முன்னால் இவர் இன்று புனிதராக இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஆகையினால் அவரை நீங்கள் இமிட்டேட் பண்ணலாம், அவருக்கு மரியாதை செலுத்தலாம், அவருடைய பெயர்களில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்லது கோயில்கள்லாம் கூட ஆரம்பிக்கலாம். அப்படின்னு ஒரு ஒஃபிஷியல் அங்கீகாரம் கொடுப்பதற்கு தான் புனிதர் பட்டம் என்று நாம் சொல்கிறோம். ஓகே, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க சார்? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, எப்படி கொடுக்குறாங்க, எதை வச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். அவர் இப்போ என்ன பண்ணுறாருங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ணுறாருங்கிறத எப்படி வாழ்ந்தாருங்கிறத வச்சு நம்ம சொல்ல முடியும். இப்போ யாருக்கு புனித பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த உலகத்திலேயே பொதுமக்களால் இவர் ஒரு புனிதராக வாழ்ந்தார் அப்படிங்கிற ஒரு முதல்ல அந்த ஃபேம், அந்த புகழ் இருக்கணும். பொதுமக்களே யாராவது ஒருத்தர் இறந்து போனவர் அவருடைய கல்லறைக்கு போகிறது அல்லது அவருடைய பழத்தை வச்சு வணங்குறது, அவங்கள ஸ்பான்டேனியஸாக ஆரம்பிக்கிறது தான் அது. திருச்சபை வந்து ஒரு இந்த நாட்டுக்கு 3 புனிதர், இந்த நாட்டுக்கு 2 புனிதர் அப்படின்லாம் ஒன்றும் சொல்கிறது கிடையாது. ஓகே, இது மக்களிடமிருந்து வருவது. நம்ம மத்தியில் ஒருத்தர், ஒரு பெண்ணோ, ஒரு உதாரணமாக மதர் தெரேசா எடுத்துக்கிட்டோம், அது நல்ல ஈஸி எக்ஸாம்பிள். அவங்க உயிர் வாழும்போதே ஒரு புனிதை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, அவர் இறந்த பிறகு அவருடைய கல்லறைக்கு போய் அவர்கிட்ட வேண்டிக்கிறது, அவர் அங்கே வத்தி குளித்து அவர் வந்து என்னுடைய தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாட அன்னையேன்னு அன்னை தெரேசாகிட்ட வேண்டிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ப்ரொசீஜர் எப்படின்னா, இவர் வந்து ஒரு புனிதராக டிக்ளேர் பண்ணால் எல்லாருக்கும் நல்லது, திருச்சபைக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்கும்பொழுது திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் ஃபேம் ஆஃப் சாங்டிட்டி. அதாவது புனிதர் என்ற ஒரு புகழ் இயற்கையாகவே மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஓகே, அது கண்ணாமண்ணான்னு வாழ்கிறவங்களுக்கு அந்த புகழ் வராது. ஓகே, ஆகினால முதல்ல வந்த உடனே ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கு, இவர் புனிதர் அப்படின்னு சொல்கிறது. அதனால் திருச்சி என்ன சொல்லுது, காம் டவுன், ஒரு 5 வருஷம் அல்லது 10 வருஷமாவது போகட்டும். மினிமம் டைம் ரிக்வயர்ட் ஃபார் ஸ்டார்டிங் அ காஸ், அதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு வழக்குனாக்கா அது மாதிரி ஒரு கேஸ் எடுக்கிறதுக்கு குறைஞ்சது 5 வருஷமாவது வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது திருச்சபையினுடைய முதல் சட்டம். ஓகே, அதற்கு பிறகு லோக்கல் திருச்சபை தான் அந்த டயசிஸ் அல்லது அந்த காங்கிரிகேஷன், அங்கே இருக்கிற டயசிஸ் காங்கிரிகேஷன் கூட இல்லை, காங்கிரிகேஷன் கூட அங்கே இருக்கிற டயசிஸ் வழியாக தான் செய்வாங்க, மறை மாவட்டம் வழியாக செய்வாங்க. அவர் வந்து அங்கே பிஷப் வந்து இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த புனிதரை வந்து இந்த மனிதரை வந்து இந்த பெண்ணை வந்து ஒரு புனிதராக ஆக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய நல்ல வாழ்ந்தவங்க மக்கள் நம்புகிறாங்க, இவர் புனிதராக ஆகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதுனால அங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டாலே அவருக்கு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. ஓகே, அந்த பட்டத்துக்கு தான் சர்வெண்ட் ஆஃப் காட்னு சொல்கிறது, இறை ஊழியர். ஓகே, இறை ஊழியர், அதுதான் முதல் ஸ்டெப், புனித பட்டத்தில் முதல் ஸ்டெப். ஓகே, இதை பண்ணின உடனே என்ன செய்வாங்க, இதை ரோம் தான் அறிவிக்குமா? இது வந்து டயசிஸ் ஆரம்பிக்கும். இல்ல அறிவிக்கிறது நான் கேட்குறேன், இறை ஊழியர்னு அந்த பட்டம் இந்த ஒரு ப்ரொசீஜரை ஆரம்பிச்சிட்டாலே அவருக்கு இறை ஊழியர்னு ஒரு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கப்படுகிறது. ஏன்னா சும்மா சாதாரண ஆட்களுக்கு ஆரம்பிக்க மாட்டாங்க. பிஷப்பே வந்து இவர் நல்ல புனிதமாக வாழ்ந்தவர் அப்படின்னு மக்களுடைய ஒப்பீனியன்லாம் கேட்டு ஆரம்பிக்கும் பொழுது இங்கே ஒரு புனிதமான வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு முதல் ரெக்கக்னிஷன், அது ஃபர்ஸ்ட் ரெக்கக்னிஷன். ஓகே, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அது கிடையாது. அதனால்தான் இவர் வந்து ஒரு சர்வெண்ட் ஆஃப் காட், சர்வெண்ட்டாங்க கடவுளுடைய ஊழியர் அப்படிங்கிறது தான் ஒரு சிம்பிள் டைட்டில், அது வந்து பெரிய டைட்டில் ஒன்றும் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். ஓகே, அப்புறம் வந்து இவங்க வந்து என்ன செய்யணும்னாக்கா அவருடைய வாழ்க்கை,
அவருடைய வாழ்க்கை முறைகள், அவர் ப்ராக்டிஸ் பண்ண வர்ச்சூஸ், நல்ல வழிமுறைகள், அவருடைய ப்ராக்டிஸ் பண்ண பைட்டி, கடவுள் மேலே அவருக்கு இருந்த, மக்கள் மேலே அவருக்கு இருந்த பாசம், ஏழைகள் மேலே இருந்த பரிவு, இவற்றையெல்லாம் படித்து பெரிய டாக்குமெண்டேஷன் ஒன்று பண்ணுவாங்க. டாக்குமெண்டேஷன் விட்னஸஸ்லாம் கேட்பாங்க. அவர் தெரிஞ்சவங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரை பற்றி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் பேசி கையெழுத்து போட்டு இது உண்மையான நான் சொன்னது தான் அப்படிங்கிறது அவங்களும் ஒவ்வொரு. இந்த ப்ரொசீஜர் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா ப்ரொசீஜர்லையும் ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்குதுனாக்கா, திருச்சபை வந்து ஒருத்தரை புனிதரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற இந்த ப்ரொசீஜர் தான் ரொம்ப ரிக்ரஸான ஒரு ப்ரொசீஜர். ஓகே, இதெல்லாம் பண்ணி அவர் எழுதினது, அவர் பேசுனது இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இதெல்லாம் அனலைஸ் பண்ணி இதில் வந்து இவர் புனிதருங்கிறதுக்கு ப்ரூஃப்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பொசிட்சியோ அப்படின்னு ஒரு பெரிய ஒரு டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. அது ஆயிரக்கணக்கான பக்கங்களில் வரும், சில எல்லா அடிஷன் அட்டாச்மெண்ட்ஸ்லாம் சேர்த்து பொசிட்சியோ அப்படின்னு பேர் லாட்டினில். அதுக்கு பொசிட்சியோனா பொசிஷன், அதாவது இந்த மனிதருடைய புனிதத்தை பற்றி எங்களுடைய பொசிஷன் இதுதான் அப்படிங்கிற மாதிரி, அதாவது எங்களுடைய ஒப்பீனியன், ஒஃபிஷியல் ஒப்பீனியன். இதை வந்து ரெண்டாவது ஸ்டெப்புக்கு பண்ணோம்னாக்கா இதை வந்து இங்கேயே அப்ரூவ் பண்ணி இதை வேட்டிக்கனுக்கு அனுப்பணும். ஓகே, புனிதர்களை அறிவிப்பது இந்த ப்ரொசீஜர்லாம் கேர் பண்ணுறதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் உண்டு, டிகாஸ்ட்ரி உண்டு. ஓகே, பெரிய டிகாஸ்ட்ரி அது. நான்லாம் அங்கே பல முறை போயிருக்கிறேன், அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பேசியிருக்கிறேன். இங்கே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சிலருடைய இந்த காசஸ்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நான் போயிருக்கிறேன். ஓகே, அங்கே அவங்களுக்கு அனுப்பணும் இதை, இந்த ப்ரொசீஜர், இந்த டாக்குமெண்டேஷன். அப்போ சிங்கிளாக போப்பாண்டார் அறிவிக்கிறது இல்லையா? ஒரு பெரிய ப்ரொசீஜர். இது மேலே நூற்றுக்கணக்கான நாட்கள் ஒரு கமிட்டியே இருக்காங்க. அது கமிட்டியா, பெரிய ஒரு பெரிய ஆஃபீஸு, அதனுடைய எல்லா மெம்பர்ஸ் எல்லாம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஓகே, இங்கே அனுப்பின உடனே முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அனுப்பின டாக்குமெண்ட்ஸ்லாம் சரியானதா, எல்லாம் கரெக்டான விட்னஸஸ் இருக்குதா, டேட் இருக்குதா, இடம் இருக்குதா இப்படின்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக அவங்க செக் பண்ணிவிட்டு ஓகே யூ அக்செப்ட் யுவர் டாக்குமெண்டேஷன் சொல்லுவாங்க. ஓகே, இந்த டாக்குமெண்டேஷன் யார் அப்புறம் படிப்பாங்க? அங்கே இருக்கிறவங்க ஒரு தியோலஜியன்ஸு, சயின்டிஸ்ட்டு, கார்டினல்ஸு, எக்ஸ்பர்ட்ஸு, இதை படிக்க கொடுப்பாங்க. இதெல்லாம் படித்து முடிக்கிறதுக்கே பல வருடங்கள் ஆகும். ஏன்னா அந்த திருச்சியினுடைய அந்த டிகாஸ்ட்ரி, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆயிரக்கணக்கான இது மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து சேர்ந்துருக்கும். ஓகே, இப்போ உலகத்தில் ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற ஒரு ரிஜெக்டும் ஆகும், நிறைய ரிஜெக்டும் ஆகும். ஓகே, நீங்கள் இது செஞ்சது இதை ஒத்துக்க மாட்டோம், இந்த டாக்குமெண்டேஷன் சரியில்லை அப்படின்னு கூட ரிஜெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னா, அதனால் அவர் புனிதர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, நீங்கள் பண்ணியிருக்கிற ப்ரொசீஜரில் தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஓகே, அதனால் எல்லாம் படித்த பிறகு இந்த ஒப்பீனியனை வந்து போப்புக்கு அனுப்புவாங்க. ஓகே, போப்பு வந்து இந்த படிப்பில் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இவர் உண்மையிலேயே கிறிஸ்துவ ஒழுக்க நெறிகளை ரொம்ப அதி உன்னத வகையில் கடைபிடித்தாரா, உண்மையிலே அவர் ஒரு புனித வாழ்க்கை வாழ்ந்தாரா அப்படிங்கிறதுக்கு பொருள் தான் இது. அதில் வந்து எஸ் அப்படின்னு இந்த காங்கிரிகேஷன்ஸ், இந்த டிகாஸ்ட், இந்த டிபார்ட்மெண்ட் சொல்லிச்சுனாக்கா, போப் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு இவங்களுடைய ஒப்பீனியன் படி ஒத்துக்கிட்டாருனாக்கா அவருக்கு இந்த ஒத்துக்கிறோம், இப்போ நீங்கள் ப்ரொசீஜர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு, இந்த மனிதருக்கு இன்னொரு பட்டம் வழங்கப்படுகிறது. அதுதான் வெனரபிள் அப்படின்னு சொல்லலாம். அவரை நாம் வணங்கத்தக்கவர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வணங்கத்தக்கவர், ஏனென்றால் அவர் ரொம்ப கடவுளுக்கு அருகையால் இருந்தவர். ஓகே, இறைமை அவரில் பிரதிபலிக்கும். வணக்கம், வெனரேஷன், இட் மீன்ஸ் ரெஸ்பெக்ட். ஓகே, ஆராதனை எல்லாம் கிடையாது. ஆராதனை வந்து கடவுளுக்கு மட்டும்தான். சரி, எந்த மனுஷனுக்கு ஏன்னா வணங்குவதற்குரியவர்ன்றப்ப அது ஆராதனை அப்படின்னு சொல்ல, வணக்கத்துக்குரியவர்னு சொல்றோம் இல்லையா? எல்லா சயின்ஸுமே வணக்கத்துக்குரியவர் தான். ஓகே ஓகே, அப்படின்னோடனே அவங்க வந்து அடுத்த ஸ்டெப் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. விண்ணகத்திலேருந்து ஒரு அறிகுறி, ஏதாவது ஒரு சிம்பிள், ஒரு கியூ கிடைக்குதான்னு வெயிட் பண்ணுறது தான் அடுத்தது. ஓகே, அந்த கியூ என்னன்னாக்கா ஏதாவது ஒரு மிரக்கிள், ஒரு புதுமை. இதில் வேர்ல்ட்லி ப்ராசஸ் மட்டுமே இல்லை. இது வேர்ல்ட்லி ப்ரொசீஜரே கிடையாது. அது 50, இது 50 தான். இது நம்ம செய்கிற வேலை, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இந்த புனிதர் இதுக்கு மேலே பியாட்டிஃபிகேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் கேனனைசேஷன் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ணணுன்னாக்க புனிதர்கிட்ட வேண்டிக்கிங்க. அவர் வழியாக உண்மையில் ஒரு புதுமை நடந்தது அப்படின்னா தான் அவர் மோட்சத்தில் இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன். ஓகே, அவர் மோட்சத்தில் இருக்கிறார் நமக்கு எப்படி தெரியும்? டாக்குமெண்ட்ஸை மட்டும் படிச்சுட்டு அவர் அங்கே இருக்கிறான்னு சொல்லிட முடியாது. அதனால கடவுள்கிட்ட இருந்தே இவர் என் கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் தான் ஒரு மிரக்கிள். ஓகே, எப்படிப்பட்ட மிரக்கிள்னா, பொதுவாக இதெல்லாம் ஹீலிங் மிரக்கிள்ஸ் தான்.
ரொம்ப ஃபண்டாஸ்டிக். கடலை நிறுத்தினாரு, ஆகாயத்தை பிளந்தார், அது மாதிரிலாம் அதெல்லாம் கிடையாது. ஓகே. தனி மனிதர்களுக்கு இறைவனுடைய அருள் இந்த புனிதருடைய மன்றாட்டினால் கிடைத்தது என்பதற்கு. அதாவது பொதுவாக இது வந்து சிக்னஸஸ்ல நலம் கிடைத்தது. எப்படின்னாக்கா இது வந்து சாதாரணமாக எந்த வேற ஒரு காரணத்தினாலும் இந்த நலம் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. கடவுளுடைய இன்டர்வென்ஷனால தான், கடவுளுடைய கை இதை தொடர்றதுனால தான் வந்திருக்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறது தான் மிரக்கிள் ப்ரூஃப். இது வந்து பெரிய ப்ரொசீஜர். ஏன்னா ஒரு மிரக்கிள் இப்போ உங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குது, திடீர்னு காணாமல் போயிடுச்சு கேன்சர். ஏன்னா மதர் தெரேசாட்ட வேண்டிக்கிங்கன்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு. மதர் தெரேசாவுடைய இன்டர்செஷனால் தான் இது நடந்துச்சா? இது உண்மையில் கேன்சர் இருந்துச்சா? உண்மையில் கேன்சர் வேறு வித மருந்துகளால் கொடுத்து போகலையா? கடவுளுடைய திடீர்னு ஒரு அவருடைய ஒரு குறுக்கீடல் தான் உள்ளே வந்ததுனால தான் போயிடுச்சா அப்படிங்கிறதுக்கு நிறைய சயின்டிஸ்ட்ஸு, மெடிக்கல் பர்சனல் இவங்கெல்லாம் ஒஃபிஷியலாக அப்பாயிண்ட் பண்ணி, கத்தோலிக்கர்கள் இல்லாத டாக்டர்ஸ் கூட அப்பாயிண்ட் பண்ணி இந்த டாக்குமெண்ட்லாம் அந்த மெடிக்கல் டாக்குமெண்ட்லாம் படிக்க சொல்லி, இந்த மிரக்கிள் வந்து இயற்கையாக நடந்திருக்க அல்லது மருத்துவர்களால் நடந்திருக்க, இவ்வுலக காரணங்களாக நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, இயற்கைக்கு அப்பால் பட்டதுன்னு ப்ரூவ் பண்ணுறது அவங்களுடைய வேலை. அதில் கத்தோலிக்கர்கள் அல்லாதவர்களும் இருக்கணும். ஏன்னா அது வந்து ஒஃபிஷியல், இட் இஸ் an official இன்வெஸ்டிகேஷன், ஒரு ரியல் இன்வெஸ்டிகேஷன். ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், டோட்டல் டிரான்ஸ்பேரன்சி. இதில் யாரும் எங்கள் சைட்டு முன்னாடி சைட் ஆகுங்கன்னு காசு எதுக்கு செலவாகுதுன்னா, இவ்வளோ ப்ரொசீஜருக்கு இவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த வேலைக்கு நம்ம ரெமுனரேஷன் பண்ணோம், அவ்வளோதான். அதனால் பொதுவாக இது நிறைய பணம் உள்ளவங்க தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. அதாவது ஏதோ யாருக்கும் லஞ்சம் கொடுக்குற மாதிரிலாம் ஒன்றுங்களாம் கிடையாது. ஓகே, அவங்க வந்து இந்த கேன்சர் வந்து மனித இன்டர்வென்ஷன்ஸ்னால போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எப்படி திடீர்னு குணமாச்சு அப்படின்னு எங்களுக்கு தெரியல. குணமாயிட்டது மட்டும் தெரியும், சிக்கா இருந்தாருங்கிறது கட்டாயம் தெரியும். இப்போ அந்த சிக்னஸ் இல்லாமல் இருக்கிறாருங்கிறதும் கட்டாயம் தெரியும். அறிவியலால் உறுதிப்படுத்த முடியாத ஒரு அறிவியலால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு கியூர் அது. அது பேர் மிராக்கிள். அதுதான் மிராக்கிள், புதுமை, அற்புதம். அப்படி பண்ணிட முடியுமா? இல்லை அந்த மாதிரி அப்ரூவல் பண்ணிட முடியுமா? இதில் அப்படிதான் பண்ணணும். இப்போ வந்து கேன்சர் இருக்குது, இது வந்து இருக்கிற எல்லா மெடிக்கல் சயின்ஸு இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இதனால் க்யூர் பண்ண முடியாத ஒன்று அப்படிங்கிறது டாக்டர் ஏற்கனவே சொல்லிடுறாங்க. ஆனால் திடீர்னு சாமிகிட்ட வேண்டிக்கிறத, ஒரு மதர் தெரேசாட்ட வேண்டிக்கிற ஒரு நாள் இது ஒரு திடீர்னு அந்த கேன்சரே காணும். அது எப்படி டாக்டர் சொல்லுவார்? இதுக்கு எங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. சயின்டிஸ்ட் அதை படித்து பார்த்துட்டு, மெடிக்கல் சயின்டிஸ்ட் அதை படித்து பார்த்துட்டு, கேஸை படித்து பார்த்துட்டு சொல்லுவாங்க, இது we cannot explain how this cure took place. அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இந்த புனிதகிட்ட வேண்டிக்கிட்டேன், நான் எல்லா புனிதகிட்டையும் வேண்டிக்கிட்டேன்லாம் சொன்னால் அதை திருச்சி எடுத்துக்காது. ஒருத்தர் இந்த யார் அதை கிராஸ் செக் பண்ணுவாங்க. யார்கிட்ட வேண்டிக்கிட்டீங்க, எந்தெந்த கோயிலுக்கு போனீங்கன்னா எல்லா கோயிலுக்கும் போனேன், எல்லா சாமிகிட்டையும் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னாக்கா அந்த காசு எடுப்படாது. ஓகே, நான் இந்த நபர்கிட்ட மட்டும்தான் வேண்டிக்கிட்டேன், அவங்கள்ட்ட தான் முக்கியமாக வேண்டிக்கிட்டேன். கடவுள்கிட்டலாம் எதுக்கெல்லாம் வேண்டிக்கிறோம், ஆனால் இந்த கியூர் எனக்கு வேணும் அப்படிங்கிறது நான் எனக்காக வேண்டிங்கன்னு அவங்கள்ட்ட ஸ்பெஷலாக பண்ணதுனால இது கியூர் ஆயிடுச்சு. அதனால் அவங்களுடைய அது என்ன ப்ரூஃப்னா, அந்த பர்டிகுலர் நபருடைய மன்றாட்டினால் இது நடந்திருக்கிறது, கடவுள் அவர் வழியாக இதை செய்திருக்கிறார் என்பதற்கு அது ஒரு ப்ரூஃப். இதுக்கு என்னத்துக்கு ப்ரூஃப்? அவர் வந்து கடவுளோடு இருக்கிறாருங்கிறதுக்கு ப்ரூஃப். ஓகே, அதுக்கு தான் ப்ரூஃப். ஓகே, அப்படி இருக்கிறான்னு ப்ரூவ் ஆயிடுச்சுனாக்கா போப்பாண்டவர் அவர் வந்து பிளஸட், அருளாளர் அப்படின்னு அறிவிப்பார். பியாட்டிஃபைடுன்னு சொல்லுவோம், அருளாளர். அதுக்கப்புறம் அவர் ஆச்சு அந்த பியாட்டிஃபைடு பிளஸட்னு ஆகிட்டாக்கா அவருக்கு வந்து திருச்சி வந்து லோக்கல் வெனரேஷன் அப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த டயசிஸில், அந்த காங்கிரிகேஷனில் நீங்கள் அவரை வந்து அவருக்குன்னு ஒரு லிட்டர்ஜி ஏற்படுத்தலாம், அவரை பூசை நேரத்தெல்லாம் வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் யூனிவர்சலாக இல்லை. புனிதருங்கிறது அடுத்த ஸ்டெப். ஓகே, அடுத்த ஸ்டெப், கடைசி ஸ்டெப்பு. அதுக்கு சாதாரணமாக இன்னொரு மிரக்கிள் நடக்கணும். ஓகே, அதாவது இவர் வந்து ஏதோ ஒரு தப்பு தவறி ஒரு மிரக்கிள் பண்ணவர்னு இல்லாமல், இவர் இறைவனோடு இருக்கிறவர், அவர்கிட்ட யார் வேண்டாலும் வேண்டிக்கிட்டாலும் நமக்கு அவர் வழியாக கடவுள் ஏதாவது நன்மைகள் செய்வது,
நடக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப். ஸோ ரெண்டாவது மிரக்கல் ஒன்று வந்துச்சுனாக்கா தென் இந்த போப் ஆண்டவர் போப் வந்து இதை அப்ரூவ் பண்ணுவார். அப்போது ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் இந்த நபருடைய பெயரை எல்லா எக்ஸாமினேஷன் பண்ணி படிச்சு இத்தனை வருஷமாக நாங்கள் எல்லாம் எக்ஸாமின் பண்ண பிற்பாடு இந்த மிரக்கல்லாம் பார்த்து இதுவும் உண்மையாக பொய்யான்னு எக்ஸாமின் பண்ண பிற்பாடு இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிற்பாடு இவர் உண்மையில் இறைவனுடைய அருளில் தான் இருக்கிறார், இறைவனோடு ஒன்றித்திருக்கிறார் என்பதை நாங்கள் ஒஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுறோம். அப்படின்னாக்கா அவருடைய பெயரை புனிதர்களுடைய பட்டியலில் சேர்க்கிறோம். ஓகே. நாங்கள் அவரை திருச்சி ஒருத்தர் புனிதராக ஏற்படுத்தலாம் முடியாது. ஓகே. அது கடவுளுடைய செயல். ஓகே. கடவுளுடைய செயல். கண்டுபிடிக்கிறீங்க. புனிதராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம். அப்பொழுது இவருடைய அந்த லிஸ்ட்டில் போகணும். அவர் போப்பாண்டவர் வாசிக்கிறதே அப்படி தான். வி enlist him in the list of saints in the Catholic Church. சொல்றத பார்த்தா இதுக்கு பல வருஷம் ஆகும் போல. 50-60 வருஷம், சில பேர் 100-200 வருஷம்லாம் அந்த அளவுக்கு கிராஸ் செக் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இடையில வேலை நடக்கல அப்படின்னாக்கா ஒரு சரியில்லைனாக்கா அதெல்லாம் சரி பண்ணணும் இல்லையா. சில யூஸ்வலி ஒரு 5 வருஷமாவது வெயிட் பண்ணி தான் இது காசியை தொடங்கணும். ஓகே. இந்த பொசிஷியோ டயசிசன் லெவலில் பண்ணுறதுக்கே ஒரு 10-15 வருஷம் ஆகும் குறைஞ்சது. ஏன்னா இவங்க எல்லா ஆர்கைவ்ஸ்லையும் போய் இவங்களை பற்றி என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது எல்லார்ட்டையும் கேட்டு, இப்போ வந்து மதர் தெரேசான்னா அவங்க சொந்த ஊருக்கு போய் இந்த பொண்ணு அங்கே இருக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா இவங்க என்கொயரி பண்ணுவாங்க. எல்லாத்தையும் டைரக்ட் விசிட் எல்லாத்தையும் இது மாதிரி அதான் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி ஒரு தரவு எக்ஸாமினேஷன் வேறு யாருக்கும் கிடையாது. செயின்ட்டை பற்றி தான் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ப்ரெசென்ட் பண்ணணும். ஏன்னா இந்த உலகத்துக்கு முன்னாடி இவங்க செயின்ட் மாதிரி தான் இருந்தாங்க, ஆனால் ப்ரைவேட்டாக இவங்க கண்டதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு யாரும் சொல்லிவிடாதுல்ல நாளைக்கு. ஓகே, புரியுதா? அதனால இது ரொம்ப ரிகரஸ் இன்வெஸ்டிகேஷன். இதில் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுலையே திருச்சபையே ஒரு ஆப்போசிஷன் லாயர்லாம் வைக்குது. இப்போ ஒரு குரூப் வந்து இவர் புனிதர் தான் அப்படின்னு பேசி ஆர்குமெண்ட்ஸ்லாம் வைக்குதுனாக்கா, இல்லை இவர் புனிதர் இல்லை, ஏன்னா இவர் இப்படி பண்ணலை அப்படி பண்ணலை அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறதுக்கே ஒரு கவுண்டர் லாயர் எகென்ஸ்ட் ஃபார் த காஸ் எகென்ஸ்ட் த காஸ் அப்படின்னு அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நல்ல அவருக்கு டெவில்ஸ் அட்வொகேட்னே பேர். ஓகே, டெவில்ஸ் அட்வொகேட், அதாவது சாத்தானுடைய அட்வொகேட் லாயர். அவங்க வந்து முறையிடுவாங்க. அவங்களுடைய வேலையே என்னன்னாக்கா இவர் ஒரு புனிதர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறது தான் அவங்களுடைய வேலையை. புரியுதா? அப்போ இது பார்த்தா ஒரு 1000 அப்ளிகேஷன் வருதுன்னா ஒரு 10 தான் அதில் தேரும் போல. ஆமாம், நிறைய ரிஜெக்ட் ஆகும். ரிஜெக்ட் ஆகும்னாக்கா இவங்க புனிதர்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான தரவுகள் கிடைக்கும். எங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ரூஃப் இல்லை, அதனால நாங்கள் அப்ரூவ் பண்ண முடியாது. அவங்க சும்மா லிஸ்ட்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு நாள் ஒரு 50 வருஷம் கழிச்சு நான் இவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். இப்போ தேவசகாயம் இப்போ தான் அவர் இறந்து 200 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ தான் புனிதராக்குனாங்க. அது வேற விஷயம். தேவசகாயங்கிறது ஒரு மாற்றர்னாக்கா அவர் வேதத்துக்காக உயிரை கொடுத்தவர், கொல்லப்பட்டவர், திருச்சபையினுடைய விசுவாசத்துக்காக கொல்லப்பட்டவர். அவங்களுக்கு வேற ஒரு ப்ரொசீஜர். அப்படியா? ஆமாம், அவங்களுக்கு நார்மல் ப்ரொசீஜர். அவங்களுடைய ப்ரொசீஜர் என்னன்னாக்கா, இந்த நபர் அவர் கிறிஸ்தவர் என்பதற்காகவே, தன்னுடைய கிறிஸ்துவ மதத்தை விட்டு கொடுக்காததற்காகவே கிறிஸ்துவ மதத்தை எதிர்த்தவர்களால் கொல்லப்பட்டார், சாவு வரைக்கும் அவர் தன்னுடைய விசுவாசத்தில் நிலைத்து நின்றார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டா போதும். மறைசாட்சியா? அவருக்கு புதுமையெல்லாம் கூட வேணாம். ஓகே, அருளாளர் ஆக்கிறதுக்கு இதை ப்ரூவ் பண்ணிட்டா, இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய டாக்குமெண்டேஷன். புனிதராகிறதுக்கு பொதுவாக இன்னொரு மிரக்கல், ஒரே ஒரு சைன் கிடைச்சுனாக்கா, மறைசாட்சிக்கு ஒரு சைன் இருந்தா, மறைசாட்சிக்கு மார்டர்ஸுக்கு, அதாவது வேத சாட்சிகளுக்கு உயிரை கொடுத்தவங்களுக்கு அது கூட தேவையில்லை. சரி, அது புனிதராக்கிறதுக்கு ஒரு பொதுவாக ஒரு இது கேட்பாங்க. ஓகே, இது எப்போ ஆரம்பிச்சதுனாக்கா, திருச்சபையில் வந்து முதல் நூற்றாண்டுகள்லாம் யார் இது மாதிரி திருச்சபை வந்து முதல்ல திருச்சபையே ஒரே இடத்துல ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டிலாம் இல்லையா அப்போ. முதல் மூன்று நூற்றாண்டுகள் வரைக்கும் இருந்தாங்க, போப்ஸ் தொடர்ந்து இருந்தாங்க. ஆனால் இது மாதிரி அப்பாரட்டஸ், இது மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்லாம் அப்போ இல்லை. இப்போ மக்களை இவர் ஒரு புனிதர், இவர் வந்து ரோமியர்கள் இவரை கிறிஸ்தவங்கிறதுக்காக கொண்டுட்டாங்க அப்படின்னா அவங்க மார்டர்ஸ் லிஸ்ட்லேயே இருக்கணும். ஓகே, வர எல்லாரும் எங்கள் ஊர்லேருந்து ஒரு புனிதர் இருக்கிறாரு, எங்கள் ஊர்லேருந்து ஒரு புனிதர், இவரை புனிதர் பட்டம் கொடுங்க அப்படின்னு கேட்க வரதுனால திருச்சி வந்து வெயிட் நம்ம உண்மையில் இன்வெஸ்டிகேட் பண்ணி யாருக்கு தான் இந்த பட்டம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்குங்கிறத ரொம்ப சீரியஸாக பார்த்து அதுக்கப்புறம் தான் டிக்ளேர் பண்ணுவோம். நான் கேட்டேன் ஒருத்தர்கிட்ட, அங்கே எதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க, இவ்வளோ நாள் இழுத்து அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, ஃபாதர் உங்களுக்கு தெரியாது, ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தர் புனிதர்னு அறிவிச்சிட்டாக்கா அது போப்பான திருச்சபை முழுசும் இவர் புனிதருங்கிறதுக்கு கேரண்டியாக இருக்குது.
கேரண்டி. ஏன்னா அதுக்கப்புறம் அவரோட எல்லா அகில திருச்சியில் இருக்க எல்லாருமே அவர்கிட்ட வேண்டிக்க போகிறாங்க. அவருக்குன்னு இன்னும் அவருடைய பேரில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரப்போகுது, அவருடைய பேரில் புக்ஸ் வரப்போகுது, மக்கள்கிட்ட வந்து இவரை இமிட்டேட் பண்ணலாம், இவர் இமிட்டேட் பண்ணிங்கனாங்க கடவுள்கிட்ட போய் சேரலாம். அதாவது இவர் வழிகாட்டுகிறார், இவர் வழியாக தான் போய் ஆகணும்னு இல்லை, இவர் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் அவர் வந்து இறைவனோட ரொம்ப அதிகமாக நெருங்கி வாழ்ந்ததுனால அவருக்கு நாம் மரியாதை செலுத்துகிறோம், அவருக்கு வணக்கம் செலுத்துகிறோம். அவர்கிட்ட நம்ம வீட்லேயே குடும்பத்திலே எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு கேட்குறது இல்லையா, அது மாதிரி நானும் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்லாம் கேட்குறதுக்கு நமக்கு ஒரு குடும்பம் என்ற முறையில் உரிமை உண்டு. அந்த ரிக்வெஸ்ட்லாம் கடைசியில் இறைவனுக்கு தான் போகிறது. இவர் வழியாக இவர் நல்லவராக இருந்தார், இறைவனுக்கு அருகில் இருக்கிறார் என்பதால் இறைவனே இவர்களை இன்டர்சீட், அதாவது ப்ரேயர் பண்ணுறதுக்காக அவர் அப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, நான் தொடக்கத்தில் சொன்னேன் இல்லையா, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்புவரை ஏற்றுக்கொள்கிறான். அதுதான் லாஜிக். ஓகே, இப்போ இன்னும் ஒரு கேள்விங்க ஃபாதர், இதுல புனிதர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு ஒரு திருவிழா எடுக்கிறோம், அதை கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்களான்னா இல்லை, அவங்களோட இறந்த நாளை கொண்டாடுறாங்க. பொதுவாக இறந்த நாளில் துக்கம் தான் எல்லாம் அனுசரிப்பாங்க, இறந்த நாளை ஆடம்பரமாக கொண்டாடுறாங்க. அது என்ன காரணத்தினால? ரொம்ப சிம்பிள். அவர் இறந்த நாள் அல்ல, அதுன்றுதான் அவருடைய பிறந்த நாள். எப்படி? டிஎஸ் நத்தாலிஸ் அப்படின்னு லட்டினில் அந்த வார்த்தை ரொம்ப ஒஃபிஷியல். நத்தாலிஸ்னா பிறந்தது, பிறப்பு. டிஎஸ்னா டே, த டே ஆஃப் ஹிஸ் பர்த், த டே ஆஃப் ஹிஸ் பர்த் இன்டு ஹெவன். அதான் உண்மையான பிறப்பு. இங்கே நம்ம அந்த பிறப்புக்கு ரெடி பண்ணுறதுக்காக தான் இங்கே நம்ம கடவுள் எங்களை வச்சிருக்கிறாரு. இது வந்து நம்முடைய வாழ்க்கையில் பெர்மனெண்ட். இதையே நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்னா, அதனால தான் உண்மையில் விசுவாசம் உள்ளவர்கள் தங்களுடைய சொந்தக்காரங்க யாராவது இறந்து போகும்போது அன்னைக்கு வருத்தப்படுவாங்க. ஆனால் அடுத்த வருஷத்துலேருந்து அந்த வருத்தமெல்லாம் போய் விசுவாச கண்ணோடு இதை பார்க்கும்பொழுது அதை பற்றி சந்தோஷப்படுறாங்க. ஓகே, நம் நல்ல கிறிஸ்தவர்கள்னாக்கா தொடர்ந்து இறப்பை பற்றி வருத்தப்பட்டால் நம்முடைய விசுவாசம் ஸ்ட்ராங் இல்லைன்னு அர்த்தம். இறப்பு என்பது இறைவனுடைய உலகில் அவருடைய பிள்ளையாக முழுமையாக பிறப்பதற்கு உள்ள ஒரு வாசல். எப்படி ஒரு குழந்தை தாயிலேயே முழுசும் தங்கிட முடியாது. தாயில் 10 வருஷத்துக்கு மேலே ஒரு குழந்தை உள்ளே இருந்ததுனாக்கா என்ன ஆகும்? அதுதான் அதனுடைய சாவு. ஓகே, அது வெளியில் வர்றது தான் அதனுடைய விடுதலை. ஓகே, இந்த உலகத்திலிருந்து நாம் சாகும் பொழுது இந்த உலக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லேருந்து விடுதலை பெற்று இறைவனோடு வாழ ஆரம்பிக்கணும். அதுதான் உண்மையிலே அவங்களுக்கு பர்த்டே. அதனால தான் அதை ஒரு சயின்ஸுக்கு அவங்களுடைய பர்த்டேயை கொண்டாடுறதில்ல, அவங்களுடைய இறப்புனால தான் கொண்டாடுறோம். ஒரு டாக்டர் பட்டம், முனைவர் பட்டம் வாங்கணும்னாலே ஒரு 4-5 வருஷத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட முடியுது. இந்த பட்டம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னா இவ்வளோ லென்த்தான ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயங்கள். இந்த அளவுக்கு திருச்சபை இதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா, ரொம்ப நுணுக்கமா வேலை செஞ்சு ஒருத்தரை புனிதரா யாரையும் அவசரப்பட்டு திருச்சபை புனிதராக்குனதே கிடையாது. எக்ஸப்ட் 1 or 2 கேசஸ். ஒரு வருஷத்துல முடிஞ்ச ஒரு கேஸ் இருக்கு, அதான் புனித அந்தோனியார். ஏன்னா அவர் வந்து வாழ்ந்த காலத்துல ஏகப்பட்ட ஆமா, அதெல்லாம் டாக்குமெண்டேஷன் நிறைய இருந்ததுனால அது மாதிரி உடனடியாக பண்ணிட்டாங்க. இப்போல்லாம் குறைஞ்சி இப்போ 2 எக்ஸப்ஷன் பண்ணாங்க. ஒன்று வந்து மதர் தெரேசாவுக்கு, ஓகே, இன்னொன்று வந்து போப் ஜான் பால் II, 2ஆம் போப் ஜான் பால். ஓகே, அது அவருக்கு. ஏன்னா அவங்க வந்து உயிரோடு இருக்கும்போதே நிறைய புனிதர்கள் எல்லாரும் பேச அவங்கள வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இறந்த பிற்பாடு மிக விரைவிலேயே புதுமையெல்லாம் நடந்தது. அவங்கள பற்றி டாக்குமெண்டேஷன் நிறைய இருந்துச்சு. ஒன்றும் போய் செய்யாமல் திடீர்னு புது செயின்ட் ஆக்கிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ப்ரொசீஜர் வாஸ் ஃபாஸ்டர். ஓகே, த ப்ரொசீஜர் வாஸ் ஃபாஸ்டர். உயிரோட இருக்கிறப்பெல்லாம் யாரையும் புனிதராக்க முடியாதா? உயிரோடு இருக்கும்போதெல்லாம் யாரையும் நீ புனிதராக இருக்கலாம், புனித வாழ்க்கை வாழலாம். ஆனால் இவர் புனிதர் அப்படின்னு டெக்ளேர் பண்ணாலே சாவுக்கு பிறகு இறைவனோடு இருக்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய பிரகடனம் தான் அது. அதனால் உயிரோடு இருக்கிறவங்க யாரையும் புனிதர்கள்லாம் ஆக்க முடியாது. இன்னைக்கு நான் புனிதனாக இருக்கிறேன்னு வச்சுக்கோ, நல்ல நாளைக்கே நான் செய்ய மாட்டேன், என்ன கேரண்டி இல்லைல்ல. இந்த உயிரோடு இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் there is nothing sure. ஓகே, பாவத்திற்கு ஏதுவான சூழல்ல இருந்து அவங்க விடுதலை பெற்ற பிறகுதான் அந்த கேரண்டி கொடுக்கும். கரெக்ட். அப்போ நிறைய விஷயங்களை ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். God bless you. Thank you.